திமுக அரசு தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதா? எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்களை நீக்கி திமுகவிற்கு என்ன அச்சம்? சி.வி. சண்முகம் கேள்வி. தமிழகத்தில் 1.41 கோடி வாக்காளர்களின் எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம். தேர்தல் ஆணையம் தகவல். திமுக அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது. நயினார் நாகேந்திரன் சாடல். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% அதிகரிக்க வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிப்பு. திருமாவளவன் கண்டனம். திருவண்ணாமலையில் கிருஷ்ணகிரியை இணைக்கும் தார் சாலை தரமற்று உள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம், மேலும் 4 பேர் கைது. மத்திய மாநில அரசுகளின் முயற்சிகளால் இடதுசாரி பயங்கரவாதம் ஒழிக்கப்படும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. பீகார் தேர்தல் தோல்வி. காந்தி ஆசிரமத்தில் மௌன விரதம் மேற்கொண்ட பிரசாந்த் கிஷோர். போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல். 28 பேர் உயிரிழப்பு. 350% வரி விதிப்பேன் என மிரட்டி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன். ட்ரம்ப் பேச்சு. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 தாழ்வு மண்டலங்கள் உருவாக வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். வானிலை மையம் தகவல். கவுகாத்தியில் இந்திய வீரர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு. வீடியோ வெளியிட்ட பிசிசிஐ. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.